மிரட்டும். ஏயா இப்படி இப்படி ஆட்டினா என்ன ஆகும்? மரணமில்லா வாழ்வு இருக்கா? இருக்குது. அது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நான் தாண்ட உலகத்துல பெரியவன், கடவுள் என்ன கும்பிட்டா உனக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா, ஞானத்துக்கு கொடுப்பா, அருளை கொடுப்பா. நன்றி தான் போய் அந்த சிவனுக்கு. கருணாகரம் வந்திருக்கான், இது இந்நேரம் இந்த மனு எடுத்துன்னு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டில் போய் பிடிக்கணுமானா அவன் ஜெடுகாத்திரமா இருக்கணும். பூதங்களுக்கு பயப்படக்கூடாது. முதல்ல பூதங்களை வந்து மிரட்டும். எந்த மாதிரி மிரட்டும் அந்த பூதங்கள்? உலகம் எவ்வளோ இருக்குது, அவ்வளோ மந்திரங்கள் இருக்குது, அவ்வளோ தந்திரங்கள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே வாட்டி காட்ட மாட்டாங்க, ஒன்று தான் கொடுப்பாரு. சுடுகாட்டில் என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியுமா? மிரட்டும். பேயா இப்படி இப்படி ஆட்டினா என்ன ஆகும்? இப்போ சாமி கடவுளுங்கிறது எல்லாம் இருக்குது. போயிருக்கு, நாளைக்கு இருக்குது, என்னைக்குமே இருக்குது. உலகம் அந்த காலத்துல இருந்தது இல்ல, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குது. நீங்க இப்போ கடவுள்கிட்ட பேச முடியுமா? சில அகோரிகள் கஞ்சா அடிக்கிறதா சொல்றாங்க. கஞ்சா எல்லாம் எல்லாம் இருக்கும். சிவன் பானம் கஞ்சா அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி கிடையாதா? சிவனுடைய மருந்து தான் அதெல்லாம். மரணமில்லா வாழ்வு இருக்கா? இருக்குது. அது ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. ஓரோதருக்கும் வலிக்கும் நீராய் உரித்து நாரூரை வென்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனை யாபயமாய் அல்லமே சூழ்தினை துண்ணிலை தோற்ற பெருமையிலே ஆர்தியனை அந்தும் நடுவாக்கி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்டு எந்த பெருமானே பூத்துமை ஞானத்தார் கொண்டு நடத்தம் கருத்தின் நோக்கரி நோக்கி நனுக்கரி நின்று போக்கு வரம் புனல் நல புண்ணினை காக்கும் என் காவலனை காண்பறிய பேருடைய ஆற்று என்ப வெள்ளமை அர்த்த மிக்கான் என்ற தோற்ற சுடருடைய சொல்லாத மாற்றுவ மையத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேர்த்தனை தேர்த்தத்திலேயே சிந்தனையில் ஊற்றான உன்னாரமதி முடிவான வேற்று விகார விடக்குடும்பம் உள்கிடப்பா ஆற்று நம்ம யாரனை ஓவென்று போற்றி போய்ந்திருந்து போய் கேட்டு மெய்யான மீட்டிங் வந்து வினைப்பிரிவி சாராமே கள்ளப்பழி குரம்பை கட்டளிக்க பலானே நல்லின் நட்டம் பாய்ந்திடம் நாதனே தெல்லையில் கூத்தானே தென்பானே நாட்டானே அல்லல் பிரிவு அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரையனை சொல்லி துடிக்கும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவத்தினுள்ளார் சிவனுக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டுக்கு போற்றி. ஐயா, இந்த கண்ணீர் வர்றதுக்கான காரணம் என்ன ஐயா? அதால் தான் ஆனந்தமான கண்ணீர். அதான் அவர் மனம் உருகி கண்ணீர் விட்டாதான் அவர் தர்மம் போடுவார். ஏன்னா அது தானா வரணும், அருள் பெற்று இருக்கணும், மனம் பனிக்கட்டி மாதிரி உருகணும். அதை படிக்க அது ஆனால் பண்ணி தண்ணி தானா வரணும். அவன்தான் மானிட ஜென்மத்திலே கடவுளாக ஆக முடியும். எல்லாருக்கும் இருக்குது, கடவுள் ஆகிற சக்தி இருக்குது. ஆனா இது மாதிரி தண்ணீர் மாதிரி உருகனா சீக்கிரமா மென்மையான குடும்பம்ட்டு அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் அருள் கொடுப்பாரு. இடகாத்திர மாதிரி கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு. இப்போ நீங்க கடவுள் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? எல்லாரும் நம்பணும்ன்றீங்களா? எனக்குள்ள நானும் தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறேன், நான் நம்புறேன். நீங்க யாருன்ட்டு? நான் யாருன்ட்டு இல்ல, மனிதன் ஆகி தெய்வம் ஆகலாமன்ட்டு. மனிதனா இருந்து தெய்வ சக்தி நிலை போகணும். அவன் தான் மாநில ஜென்மத்துல சிறந்த பிறப்பு. எப்படி இதுக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சீங்க? அது தானம்பூலத்துல வருதுன்ற இயற்கையாவா, நாம சொல்லி வர்றதில்ல. அது சில ராசி 12 ராசி இருக்குதுல்ல, ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு வேலை செய்யும். நவகிரகங்கள் இருக்குதுல்ல, அந்த ராசியில பிறந்தவனுக்கு அந்தந்த டக்கு டக்குன்னு ஆகும். ரிஷிமும் வேற, மிதுனம் வேற, கடகம் வேற, துலார ராசி வேற. அதாவது கடவுளை கும்புறதுக்கு ஒரு ராசி இருக்குது. அது சொல்லி கொடுத்து கும்புறது இல்லை, இயற்கையாக வர்றது. சொல்லி கொடுத்து கும்புறது அது வேற, அதுக்கும் இருக்குது. இப்படி போனாடா இந்த வழி நல்லது, தீய சக்திகள் எல்லாம் செய்யாத, நல்லது செய்யி, உனக்கு தவிர கர்மமெல்லாம் போய் மோட்டம் கிடைக்கும், பாவங்கள் செய்யாத, புண்ணியத்தை செஞ்சுன்னு போ. உங்களுக்கான சக்தி என்ன சக்தி எல்லாம் இருக்கு உங்களுக்கு? என்னகிட்டியா? நான் சிவனை தான் கும்பிட்றேன். அதுமாரி நான் இளம் வயசுல சிவனாண்டி தெரியாதுதான். இப்பதான் ஒரு 9 அந்த சிவபுராணம் படிச்ச பிறகுதான் எனக்கு தெரியும். பிரதோஷத்துக்கெல்லாம் போய் 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 கோயிலை சுற்றி நான் தாண்ட உலகத்துல பெரியவன், கடவுள் என்ன கும்பிட்டா உனக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா, ஞானத்துக்கு கொடுப்பா, அருளை கொடுப்பா சொல்லியிருக்காரு. அதனால நான் போயிட்டு தான் அதை விரிஞ்சபுரம் கோயில தான் நான்
சிவனை நேரடியா பார்க்க முடியாது, ஒரு உணர்ச்சி தான். இது இருக்குதுன்னா இது அதிர்வாய்க்கே வந்து விடும். 1008 லிங்கம் இருக்குது உள்ள அந்த விருஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள. இப்ப கடனாயிருக்கெல்லாம் போவாங்க ஜனங்க, அங்க கோயிலுக்குள்ள ஒரு அகல் வச்சிருந்தாங்க. நான் இப்படிதான் உட்காந்து அந்த நந்தி கிட்ட பேசிட்டு வந்து இப்ப கூட உட்கார்ந்தேன். நந்தி கிட்ட பேசுனீங்களா? நந்தி கிட்ட போய் பேசணும் நம்ம எப்பொழுதுமே வந்தா ஒரு கோயிலுக்கு கூட. நந்தி தான் போய் அந்த சாமிக்கு சொல்லும், சிவனுக்கு கருணாகரம் வந்திருக்கான், குப்பசாமி வந்திருக்கிறான், இது இன்னாரம் இந்த மனு எடுத்துன்னு வந்திருக்கான்னு சொல்லும். நேரடியாக சிவனை பார்க்க முடியாது, சிவனை யாராலும் பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த நந்தி தான் அது சத்தியம் பண்ணி வாங்கியிருக்குது, நம்ம கூட எப்பொழுது இருக்கணும்ட்டு. பார்வதி பரமசிவமா வாய் இருக்கிற ஜீவங்கிட்ட சொன்னாதான் அந்த வாழ்க்கை நிற்கும். வாய் இருக்குன்னு சொல்லிட்டா எல்லாம் போயிடும் வெளியில. அவங்க ரகசியமாலும் வெளியே போயிடும், சக்தியில போயிடும். எல்லாருமே பாரு, புலியோட வச்சுங்க வராமா பத்ரகாளி, எல்லாமே வாயிலா ஜீவன் தான் வச்சுருவேன். எல்லா கடவுளுமே விநாயகர் முதற்கொண்டு முருகர் முதற்கொண்டு உலகத்துல மொத்த கடவுளும் வாயிலா ஜீவனை தான் கூப்பிட்டு வச்சுன்னு இருக்கான். வாகனமா மனுஷனை வச்சு கூப்பிட்டா இவன் வெளியில சொல்லிடுவான் மொத்தத்தையும். அப்போ கடவுளுடைய ரகசியம் சொல்லிட்டு பிறகு அப்புறம் என்ன இருக்குது வேல்யூஷன் சொல்லு. அது ரகசியத்தை காக்குறவன் தான் அந்த மிருகங்கள். இப்ப இந்த பொருளை எப்படி நீங்க அப்படி கீழே உள்ள வைக்கணும்னா அது எப்படி பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு உணர்த்தி காட்டுவாங்க. நான் இருக்கிறேன் பாரு. இப்போ ஒரு வைப்பு ஒரு அகல் இருக்குது, அந்த அகல் மண் அகல், அது அப்படியே கீழே வந்து தொப்புன்னு குடிச்சு ஆனா உடையில. அப்ப அவருடைய இதுதான் திசை தான் காட்டுவார் நம்மளுக்கு. இப்ப உங்களை மாதிரி சாமிகள் சுடுகாட்டுக்குள்ள இருக்காங்களா, அதுக்கான காரணம் என்ன? சுடுகாட்டுல சாமி அது இது ஹரிச்சந்திரன் ஆவறது அவனுங்க அகோரியா மாறத்துக்கு. அகோரியா மாறி சர்வசக்தி மந்திர சக்தி அது மாய சக்திகள் எல்லாம் 6000 கோடி இருக்கு. மாயா சக்தி 1 2 இல்லை. வள்ளல ராமலிங்கம் எழுதி வச்சுக்கிறேன். அவரே போய் 2400 உலகம் மேல இருக்குதான். அவர் வரலாறு நான் படிக்க 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 வச்சிருக்கிறேன். அவரு இதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுக்கிறாரு அருள்வாளர் ராமலிங்க சாமி. சாதாரண கிடையாது. சுடுகாட்டுல போய் பிடிக்கணுமானா அவன் ஜெடுகாத்திரமா இருக்கணும், பூதங்களுக்கு பயப்படக்கூடாது. முதல்ல பூதங்களை வந்து மிரட்டும், இவன் தாங்குறான்னு ஓடி போட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, எந்த மாதிரி மிரட்டும் அந்த பூதங்கள்? அதெல்லாம் இந்த தான் வரும்னு சொல்ல முடியாது, அகோரமோட வரும். அங்க நிறைய அகோரி காட்டுறதுக்கு தான் அந்த சுடுகாடு. சாந்தமா காட்டுறதா சிவனு. அகோரி உங்களோட சேர்ந்தவங்க தானா? உங்களை மாதிரி எல்லா பல ரகம் இருக்குது சிவா. உலகத்துல 1 2 இல்ல. சிவாதாரம் இவ்வளவு 1 2 இல்ல. இந்த உலகம் எவ்வளவு இருக்குது, அவ்வளவு மந்திரங்கள் இருக்குது, அவ்வளவு தந்திரங்கள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே வாட்டி காட்ட மாட்டாங்க, ஒண்ணுதான் கொடுப்பாரு. சுடுகாட்டுல என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க சுடுகாட்டுல? அவங்களும் தியானம் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்களும் தியானம் மந்திரம் கத்து கொடுத்துருப்பாங்க. மந்திர சக்தி அடையத்துக்கு அது வச்சுன்னா தியானத்துல உக்காந்துக்குன்னு சக்தியை பெறத்துக்கு உக்காந்து இருப்பாங்க. அதான் கண் மூடி மண் மூடி இது தியானம் பண்றது சும்மா இல்லை. அவங்க கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியுமா? மிரட்டும், ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். பேயா? அதாவது இப்ப நீ உக்காந்து இருக்கிறா, இப்படி இப்படி ஆட்டினா என்ன ஆகும்? நீ அதான் வேறு அது என்ன செய்வா? அப்படி பயப்படுவோம். இப்ப இங்க இருக்கிற யாரும் இல்ல நேரம் நீ உக்காந்து இருக்கிற காவலுக்கு, அந்நேரத்துக்கு இது பண்ண என்ன செய்வா? பயமா தான் இருக்கும். சரி, பின்னாடி இருக்கிற அங்க இருந்து பேசுற மாதிரி கேட்கும். எத்தனோ ராகம் ஏரியும் மெரிக்கும். ஒரு பேச்சு மியூசியோட வராது, சாதாரணம் இல்லை. எத்தனோ பல வகை சித்துக்கள். அவங்கெல்லாம் ஒரே ரகம் கிடையாது. ஹைவேஸ்ல வேலை செய்து நான் 4 ரோடு போட்டாங்களா வாஜ்பாய் அல்ல. நான் இப்படிதான் உக்காந்துக்கிறேன், மழை போட்டுக்கணும். ரோட்ல போற எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகிறான். நல்லா இருக்கணும், தொடமாட்டோம். இந்த அரேபிங்க இருக்கு வேணுமென்று ஆட்டும். இப்ப எப்படி ஆட்டும் நம்மள உயிரோடுவா? அது மாதிரி அந்த காத்து வந்து ஆட்டும். அப்ப இதெல்லாம் உண்மைதான், நம்ப வேண்டியதுதானே? உண்மைதான், பொய் என்றது இல்ல, எல்லாம் மெய்ய. இப்போ சாக்லேட்டு ஆரஞ்சு பழம் கொடுத்து அது உண்மை தானே. ஆரஞ்சு பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்றானே, நீ எப்படி சாப்பிட்டா உண்மையை காண முடியும்? அது போல இது எல்லாமே உண்மைதான். இப்போ சாமி கடவுளுங்கிறது எல்லாம் இருக்குது. இப்போ இருக்கு, நாளைக்கு இருக்குது, என்னைக்குமே இருக்குது. உலகம் அந்த காலத்துல இருந்தது இல்ல, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குது. நீங்க இப்ப கடவுள்கிட்ட பேச முடியுமா? நானே நான் தான் பகவானே பேசுறது இல்லைன்னா நானே இப்படி பேச முடியும்? அது வாழையடி வாழைய வர பரம்பரை பிறக்கிறது குறைவிலே உருது. அதுவும் ஒரு ரகம் இருக்குது, பல ரகம்ன்றனா
நடுமத்தில் போறவா நடுமத்தில் விஐபி நடுமத்தில் வந்து கலந்துக்கல இல்லை இல்ல அது மாதிரி ஒரு பவர் இருக்குது. பல ரகம் 1 2 இல்ல, பல ரகம் இருக்குது. நீங்க இத்தனை வருஷத்துல எப்போ ஒரு மாதிரியான ஒரு சக்தியை உணர்ந்தீங்க? நான் சின்ன வயசுலேருந்து தெய்வ நிலை அடையணும் மட்டும் தான் இருந்து இந்த கரமெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு. இங்கெல்லாம் பொய்யா இருக்குது, எல்லாம் மெய் எங்கே இருக்குதா? பொய்யில இதே போயின்னு இருக்கிறோம். என்னோட சோறு கொடுக்கல அழைச்சாங்க, அக்னிலிங்கத்தை 2 அடி வாங்கிக்கணும். எங்கள் அம்மா கிட்ட வாங்கல, பையெல்லாம் தூக்கி போட்டான். அவன் வாலிப வயசு, உன் வயசு இருக்கும். ஏன்டா நேற்று 11 மணிக்கு நீ சோறு கொடுக்கல? நான் ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், இன்னேற்றுக்கு வந்தால் சோறு கெடுக்க மாட்டான்னு கேட்டான். அதுக்கு அவன் கோவிச்சுக்கணும். கஞ்சா குடிச்சு பிராந்தி குடிச்சு கிருன்னு சுற்றுறாங்க, திருவண்ணாமலை சுற்றியும் தூங்கினா பையங்களை தூக்கின்னு போகுது. சாமியாருக்கு பையில நிறைய ஏடிஎம் பேங்க் இருக்குது. சில அகோரிகள் கஞ்சா அடிக்கிறதா சொல்றாங்க. கஞ்சா எல்லாம் உடம்பு நல்லா இருக்கும். இந்த நாட்டுக்கு ஆகல. அதனால காட்சி ராமேஸ்வரம் இதெல்லாம் இருக்குது இல்ல, பனிக்கட்டி உழுது அந்த பிரதேசம் என்ன பிரதேசம், ஜம்பு, ஆமா, நேபாள் எல்லாம் அந்த பனிக்கு குளிருங்க. இதெல்லாம் சாப்பிட்டோட அங்கே ஜில்லுன்னு தான் இருக்கும். யாரா டக்குன்னு ஏறாது. இந்த வெப்ப பிரதேசம் ஏறும், அது டக்கு டக்கு டக்குன்ட்டு கரண்ட் மேல கவிச்சு மேல லபல வரம் பிடிச்சிருவோம். அங்கெல்லாம் அப்ப பச்சை சருக்கு அப்படியே பொறுத்தினால அடிச்சோட ஏறாது. கூலிங்கு ஜம்மு எல்லாம் கூலிங்கு, நேபாள் கூலிங்கு, சீனாவும் கூலிங்கு, இங்க உள்ளவங்க பாகிஸ்தானும் கூலிங் தான். இங்க உள்ள அகோரிகள் அடிக்கிறாங்களா கஞ்சா எல்லாம்? இங்க இருக்கிற அகோரிங்க நம்மள நான் பாக்கலப்பா, பார்க்காது எப்படி சொல்றது. அங்கெல்லாம் இப்ப பெங்களூரோட விற்கிறாங்க, அது நிறைய பொருளும் கட்டி விற்கிறாங்க. போய் பாரு, இது மாதிரி வாங்கி போயிருக்கிறோம் ஊருகா மாதிரி. இங்கதான் நம்ம நாட்டுலதான் அது கஞ்சா சாப்பிட்டா கெட்டு போறான். பிராந்தி தயார் பண்ணி விட்டுக்கணும், பிராந்தி விஸ்கி இது சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. சிவன் பானம் கஞ்சா அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி கிடையாதா? சிவனுடைய மருந்து தான் அதெல்லாம் இல்ல. அந்த குளிர் பிரதேசமே மொத்தமே மதுப்பானங்கள் எல்லாம் அந்த குளிர் பிரதேசத்துக்கு தான். அது என்னாவது இந்த வெப்ப பிரதேசம் எல்லாம் நம்ம தென்னாடா கடற்கடாண்டு ஏறிடுது, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களோட ஆசை இந்த இது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னா என்ன அடையணும்? ஆசை தானா வரணும். தானா பழுத்தா ருசிக்கும். பழம் அரைக்காய் போட்டு வேக இது ஊதல் கொடுத்து பழுக்கு மணி ருசி இருக்காது. ஆனா அவங்களுக்கு உடனே பழுக்காது. இதெல்லாம் பழுக்கிற பழமா இல்லை. ஞானம் பல வருஷங்கள் காலமாக தவம் இருந்து அவன் ஞானம் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் இவங்களே பாடமும் இருக்கணும். அப்பதான் அவங்க வழிக்கு வந்து நம்ம நான் நினைக்கிறாங்க கொடுப்பாங்க அருள். இந்த ருத்ராட்சிக்கு என்ன ருத்ராட்சம் எல்லாம் இது சிவனுக்கு ஏற்ற பொருள், சிவனுக்கு உயிர் நாடி உள்ள பொருள். அது நானும் போட்டுக்கிறேன். நான் போடாத அதுவும் வரலாம், அப்படியும் வரலாம், இப்படி வரலாம், உங்க விருப்பம் வரலாம். ருத்ராட்சி போட்டு அது சிவன் அடியலாம், போடாதே அடியலாம், குளிக்காம கூட அடியலாம். எல்லாம் உள்ளன்புதான். ஆமா, அவர் எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு குளிக்காம வேடை மிருகங்களை வேட்டையாடி அதுக்கெல்லாம் வாயில தண்ணி எடுத்துன்னு ஊற்றி சிவனுக்கு அந்த மிருக கறியெல்லாம் வச்சு தானே அவர் காய்ச்சி கண்ணுல ரத்தம் வர மாதிரி வந்து திருப்பி அந்த கண்ணு பேச்சுட்டு இன்னொரு கண்ணு வச்சுக்கணும். அப்படியே அப்பதான் கடவுளை வந்து கண்ணை புடங்காத சிவா கண்ணப்பா அப்படின்ற அருள் கொடுத்தது அவருக்கு. அதெல்லாம் அருள் மென்மையா இருக்கிறவனுக்கு தான் அருள் வரும். கொஞ்சம் கவனமுடாதவங்க லேட்டா வரும். அப்படிதான். ஆனா எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. பேக்ல என்ன வச்சிருப்பீங்க? இந்த பேக்ல எல்லாம் தண்ணி பாட்டில் இருக்குது, பாய் விரிப்பு இருக்குது, கீழே படுக்கிறதுக்கு போர்வை இருக்குது. இதெல்லாம் இல்லாத நான் சும்மா கையாட்டின்னு வந்துட்டேன். எப்படி இந்த குளிர் காலத்துல இங்க தங்குறதா? எல்லாம் இதுல வச்சுன்னு இருக்கிறோம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இல்லாதும் போகுது. இப்படி இருக்குது அப்படி இருக்குது. வா உலகத்துல நகை நட்டு பொத்து எல்லாம் காணி பூமி இந்த விட எல்லாம் வேணாண்டு ஒதுக்கிட்டு வரோம். புத்தர் மாதிரி யாரு எனக்கு அடையாத மரணமில்லா பெருவாழ் கூட இறைவனுக்கிட்ட கேட்டு வரான். மரணமில்லா வாழ்வு இருக்கா? இருக்குது. அது நீ அது மாதிரி இருக்கணும். ஞானத்துல போனோம். ஞானத்துல போனோம்னா அவரே நீ தாண்ட கேட்டு போனா அவர் கொடுப்பாரு. நம்ம 4 சாப்பாடே வாங்கல, எப்படி ஆண்டாக்கின்னு 4 இட்லி பார்வை கட்டின்னு வந்து கொடுக்குறாரு சாப்பிட்றான்ட்டு. அவர் இல்லாத எனக்கு வருமா? மரணம் இல்லை உங்களுக்கு மரணம் வருமா? அதாவது மரணம் இல்லாத வாழணும்னா ரொம்ப தவம் இருக்கணும். அதுக்கு நான் தான் கல்யாணம் பொண்ணுகள்லாம் பண்ணிங்கன்னா ஏதோ கொஞ்சம் கடுகளவா போடுவாங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணாத வரணும். இந்த ரத்தம் பிளட் வெளியே போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியா தானா ஒரு பவர் வரும். எல்லாம் பிளட் எல்லாம் போயிட்டு வெறும் பஸ் ஸ்டாண்ட்ல சுற்றி நானும் 3 குழந்தைங்களை பெற்றிருக்கேன், 2 பொண்ணு 1 பையன்.
அது இருக்குது இல்லைன்ட்டு இருக்கிறான் உலகத்துல. இப்போ ராங் ரூட்டு போகுது, ரைட் ரூட் போகுது. வண்டிக்காரன் எல்லாம் ராங்ல வரான், ஒருத்தர் ரைட்ல போறான். கடைப்பிடிச்சு போக்குவரத்து சாதனங்கள்ல அது மாதிரி ஒரு ரகமே இல்லை. உலகத்துல பல வகையில சக்தி இருக்குது. ஆனா அடையணும் ஏதாவது ஒரு சக்தி தான் பிடிக்கணும். எல்லாமே ஒரே சக்தி கும்பிட முடியாது. விநாயகர்னா விநாயகர் தான் கும்பிடணும், முருகன்னா முருகன் தான் கும்பிடணும், சிவன் என்ன சிவன் தான் கூப்பிடணும், உங்களால இப்போ பெருமாள் என்ன பெருமாள் தான் கூப்பிடணும், காளியம்மா காளியம்மா தான் கும்பிடணும். எல்லாமே வானாக்கா எல்லாருமே விட்டு போயினே இருப்பாங்க. அவங்க வா போடாதீங்க எல்லாருமே கும்பிட்றான்ட்டு. இந்த திருநீர் ஃபுல்லா பூசுறதுக்கான திருநீர் பூசினாதான் இறைவன் ஆட்கொள்ள வரும்னா. திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு குளிக்கணும், வேலைக்கு இறைவனை நினைக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அதான் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். என்ன குளிக்காம போகலாம், குளிச்சுட்டும் போகலாம், துணி துவைக்காத போகலாம். கரேண்டு இருக்கு. அவனுக்கும் காட்சி கொடுக்குது கடவுள். கொடுக்க மாட்டேன் அவர் சொல்லல. ஏதாவது ஒரு வகையில நீ நினைக்கணும் அந்த மாதிரி. ஆமா. உங்களுக்குன்னு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை அவரே கொடுப்பாரு. நான் என்ன இப்ப நான் என்ன நிலையில இருக்கிறேன் உனக்கு தெரியுமா? என்ன நிலையில இருக்கிற நீயே தெரிஞ்சுக்க மாட்டியா? ருத்ராட்சி போடுங்க, திண்ணுரையும் பேசுறான்ட்டு எல்லா காரியம் சொல்லியாச்சு உனக்கு. ருத்ராட்சி போட்டாலும் சிவனும், திண்ணீர் பேசினா சிவனா முடியும். இது இல்லைன்னா அடையாள குறி கிடையாது. இது இல்லைன்னு போறான் அவன் பைத்துக்காரன்னுவாங்க. என்ன சொல்றான்? ஆமா. இதெல்லாம் போட்டுன்னு போனா அவன் கடவுள் அம்மா அப்பானோட ஜோதி நல்லா அலங்காரம் பண்ணாதானே தெய்வமா தெரியுது. அது எதுவுமே செய்யாதுன்னா ஒரு கல் மாதிரி தான் தெரியும். அது மாதிரி அலங்காரம். இது அலங்காரம் பண்ணாதான் சிவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி. இங்க இது இருக்குது சேலத்துல இந்த குகை அமைச்சுவோம். அந்த காலத்துல நடந்தது. 1526 குரு பூஜை நடந்துச்சு. இப்போ அவர் சேலம் பிறந்தது வளர்ந்தது. இங்க வந்து சிட்டி மலையில குகை அவர் இது எல்லாம் இருக்குது. போச்சு குரு பூஜை. அவர் என்ன செஞ்சாராம், அங்க உட்காந்து இருந்தாராம் தவத்துல. ஆடு ஒரு மந்திரி வந்து ஆடு செத்து போய் அது செத்து போச்சு, இதுலதான் நம்ம வாழணும், என்ன செய்யுதுன்னு அவன் வேனை படி தூக்கி போட்டுன்னு போயின்னு இருந்தானா. அந்த வழியில போகும்போது இல்ல பசங்க ஆம்பளை பசங்க கறி தின்றா ஆசாமி மேல இருக்குதா எடுத்துமே அங்க கூட அவர் வாங்கிட்டு வரான்னு சொன்னாராம் இந்த பசங்க. அப்போது என்ன இந்த ஆடு எடுத்துமே அங்க போய் வச்சாரு. சாமியார் வந்து பார்த்தாரு குகை நமச்சிவாயம். பார்க்கும்போது என்னப்பா மந்திரி என்னாரு, இது மாதிரி ஆடு செத்து போய் சாமி, அந்த பசங்க சொல்லிச்சு நீ தான் கறி தின்றா, நீ வாங்கிட்டு வந்து சொன்னாங்க, நான் எடுத்துன்னு வந்து ஆடுன்னு சொன்னாராம். அதுக்கு அவர் இருந்துக்குன்னு வச்சுட்டு போப்பா, நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கன்னு சொன்னாராம். சரி இவர் போய் ரவுத்தர் தங்கிட்டு காலையிலே வந்தார். ஆடு குட்டின்னு துட்டு வாங்கி போலாமான்ட்டு போனாக்கா அந்த ரவ்யா நல்லா ஆயிடுச்சு. குட்டி போட்டு தாயும் பிள்ளையும் நல்லா சந்தோஷமா இருக்குதான் விளையாடு. அப்புறமா அது வாங்கி ஐயா சாமி இந்த ஆடு கொடுத்துரு, எனக்கு துட்டு வேணாம், நான் இது வச்சுன்னு பொழைச்சிக்கிறேன்னு சொன்னாராம் சாமியார் கிட்ட. சரி ஓட்டின்னு போப்பான்ட்டாரு. அதே வழியா நேற்று பார்த்தாங்க பாரு அந்த மாலையில அந்த பசங்க இருந்துருக்குது பாரு. மந்திரி போய் செத்து போன ஆடு அங்க இருக்குதுன்னு சொன்னோம். சாப்பிட்றாரு சாமியார். அங்க எடுத்துன்னு போய் கொடு துட்டு கொடுப்பாருன்னு நம்ம சொன்னோம். இப்போ விளையாடின்னு வருது ஆட்டுக்குட்டியா. சரிடா நாமளும் இரு. ஒரு பையனை அங்க நிர்ணயம் பண்ணி டோலி கட்டி தூக்கி போனாங்களாம். சாமி இவன் ஒரு தாய்க்கு ஒரே புள்ள, இவன் வந்து செத்து போட்டான் சாமியா, இவனுக்கு கொஞ்சம் காப்பாத்தினாராம். அந்த சாமியார் சொன்னாராம், போனோம் தாண்டா அவன் செத்து போட்டான், எடுத்துன்னு போச்சு ராத்துல சொன்னாரு. அதே மாதிரி உயிரோடு வந்து நாங்கள் ஏந்துட்டோமே சாமி, ஏந்தமா அவன் திருப்பி வரமாட்டான் போடான்ட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. நாங்க வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். 500 வருஷத்துக்கு முன்ன 1500 நடந்திருக்குது இது. அப்ப வந்து சிவனுக்கு சாபம் கொடுத்தாராம். சாபம் கொடுக்கும்போது அந்த கல் பின்னாடி இருக்குது, அந்த குகை அமைச்சவன் பின்னாடி கல், அந்த பார்ல இருந்து சிவன் வந்து வெடிச்சு, அப்ப குகை அமைச்சவாயோ எனக்கு சாபம் கொடுக்காது, எனக்கு நல்லா இந்த கோயில் வளர்ச்சி ஆகணும், எனக்கு சந்தோஷமா பூஜை கொடுக்குற மாதிரி பாடுறான் நானா. அப்பதான் திருவண்ணாமலை வாழ்கான்னு சொன்னாராம் குகை நமச்சிவாயம். நமச்சிவாயம் வாழ்க வாழ்க வாழ்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான.